ஹை டு ஆல். இனியான கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ் யூ கேன் அண்ட் யூ ஆர் ஆஃப் வே தேர். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீ இது பண்ணாத, இது உன்னால் முடியாது, ஆக்சுவலாக நம்மளால முடியாதபடி யாராலுமே முடியாது, அதை ஏன் இம்பாசிபிள் ஏன் ட்ரை பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களை நீங்கள் நம்பணும், நம்மளால் முடியும் அப்படின்ட்டு. இல்லை ஏதோ ஒரு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நான் இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அதை போய் ரீச் பண்ணிவிடுவேன் நான் அப்படின்னு நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்களால் அதை வந்து செய்ய முடியும். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ரியல் லைஃப் ஸ்டோரியில் பார்க்கலாம். ராபர்ட் பேனிஸ்டர் 23 மார்ச் 1929 பிறக்கிறாரு. யூகே, அது யுனைடெட் கிங்டமில் பிறக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது உலகத்திலே முதல் பர்சன் ஒரு மைலை வந்து 4 நிமிஷத்துக்குள்ளே 4 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணவர். அதாவது ஒரு மைல்னால் கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர்ஸ் வரும். 1.6 கிலோமீட்டர்ஸை 4 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முதல் அத்லெட் அவர் தான். ஆக்சுவலாக இஸ் அ நியூராலஜிஸ்ட். அதாவது அப்போது பார்த்தீங்கன்னா அவரோட 25வது வயசில் அவர் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அத்லெட். அவர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க யாராலையுமே வந்து உலகத்தில் 4 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மைலை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1952 சம்மர் ஒலிம்பிக் வந்து கலந்துக்கிறாரு. அதாவது ஃபின்லாண்டில் நடக்கிற சம்மர் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு 1 மைல் வந்து ரன் பண்ணுறாரு. ஆனால் அவரால் வந்து காம்படிஷன் ஜெயிக்க முடியல, ஃபெயிலியர் ஆகிறார். அப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து 4 மினிட்ஸில் வந்து 1 மைலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு பெரிய டாக்கப் வந்து அப்போ போகுது. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஏன் நம்ம பண்ண முடியாது, ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணால் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரோட 23வது வயசில் அது சொல்கிறாங்க. தென் அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷம் கழிச்சு 2 மே 1953 ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது. அதில் கலந்துக்கிட்டு 4 மினிட்ஸ் அண்ட் 3.6 செகண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் நினைக்கிற அப்போ வந்து 4 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ட்ரெயின் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்றனால ஃபிசிக்கலாக எப்படி ட்ரெயின் பண்ணலாம், அதாவது இந்த ஆக்ஷனில் போனால் இந்த ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த போஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கை இந்த மாதிரி வச்சு ஓடலாம், கால் இந்த மாதிரி லேண்ட் பண்ணலாம், அது மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறாரு, ஸ்பீடை டெவலப் பண்ணுறாரு, மென்டலி ரெடி ஆகிறாரு. ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு May 6, 1954 அவரோட 25வது வயசில் பார்த்தீங்கன்னா இஃப்லே ரோட் ட்ராக் ஆக்ஸ்ஃபோர்ட், அதாவது யுனைடெட் கிங்டமில் இருக்கிற ஒரு ரன் ட்ராக்கில் ரன் பண்ணுறாரு. ஒரு காம்படிஷனில் 3 மினிட்ஸ் 59.4 செகண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரன் அ மைல் அண்டர் 4 மினிட்ஸ் அப்படின்ற ரெக்கார்டை செட் பண்ணுறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரு முடியவே முடியாது ஒருத்தனால், ஒரு வேர்ல்டுலேயே யாராலுமே முடியாது, ஹியூமனால் முடியாதுன்னு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு காட்டுறார். ஆனால் அவரோட பண்ண ரெக்கார்டை பார்த்திங்கன்னா ஒரு 46 டேஸில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஜான் லாண்டி அப்படின்றவர் வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரு. அவரோட சீக்கிரமாக ரன் பண்ணி 3 மினிட்ஸ் 59.3 செகண்ட்ஸில், அதாவது ஒரு மில்லி செகண்ட் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணி அவர் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரு. தென் பிரிட்டிஷ் காமன்வெல்த் கேம் வருது ஆகஸ்ட் மந்த் அதே இயர் 1954. அப்போ ஜான் லாண்டியை இன்வைட் பண்ணி இங்கிலாண்டுக்காக பேனிஸ்டரும் ஆஸ்திரேலியாவுக்காக லாண்டியையும் வந்து ரன் பண்ண வைக்கிறாங்க. ஓடுறாங்க. கடைசியாக முடியும் போது பார்த்தீங்கன்னா லாண்டியோட பேனிஸ்டர் பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட்ஸ் முன்னாடி முடித்து அவர் வந்து மறுபடியும் வேர்ல்டு ரெக்கார்டை செட் பண்ணுறார். பேனிஸ்டர் பார்த்தீங்கன்னா 3.58 செகண்ட்ஸ், அதாவது 3 நிமிஷம் 58.8 செகண்டில் முடிக்கிறாரு. ஆனால் ஜான் லாண்டி பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் 59.6 செகண்ட்ஸில் வந்து முடித்து பேனிஸ்டர் வந்து அவரோட ரெக்கார்டை மறுபடியும் ஹோல்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாண்டி தான் முன்னாடி ஓடிட்டுருப்பார். பேனிஸ்டர் எங்கே வராருன்னு அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த செகண்டில் வந்து அவர் லாண்டியை வந்து ஓவர்டேக் பண்ணுவார். அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது இங்கிலாந்து முழுக்க. அதை வந்து ஒரு ஸ்டாச்சுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் இன்னும் நிறுவப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பேனிஸ்டர் பார்த்தீங்கன்னா 3 மார்ச் 2018 வந்து இறந்து போகிறாரு. ஸோ ஒரு விஷயத்த வந்து உலகத்தில் யாராலுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா 2 பேர் அப்போ அச்சீவ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அச்சீவ் பண்ணிட்டாங்க அதை. ஆனாலும் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா
யாராலும் முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நடத்தி காட்டார். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். இதே மாதிரி கோட்ஸ் நான் வேறு எதனா எடுத்து பேசணும், அதுக்கான ஸ்டோரிஸ் நான் சொல்லணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை எடுத்து பேசுகிறேன். தேங்க்யூ அண்ட் பை.